ஸோ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஃப்ரெண்டெலாம் இருக்காது இதில். ஸோ நான் வந்துட்டு டாக்டர் சுமன் கல்யாண், பேர் ஒரு மாதிரி இருக்குது, தமிழ் தான் நான். ஸோ நான் சார் ஆல்ரெடி ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, ஜனரஞ்சகமாக உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ ஐ தேங்க் எம்ஜிஎம் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன். ஸோ நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா என்னுடைய பேஷண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நவம்பரில் வந்தாங்க இந்த பேஷண்ட்டு. ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு சீனியர் சிட்டிசன். அவர் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு கேன்சருக்காக. ஸோ சார் சொன்ன மாதிரி கேன்சரில் 2 டைப் இருக்குது, திரநிலை அண்ட் திரவநிலை. அவருக்கு வந்துட்டு லிம்ஃபோமா இருந்திருக்கு. ஸோ அந்த லிம்ஃபோமாக்காக ஆல்ரெடி கீமோதெரப்பி ஒரு 6 சைக்கிள் எடுத்துட்டாரு. அடியார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் எடுத்திருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சர் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. ப்ளஸ் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது. அதனால அவர் ஏஜை வச்சு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க 2 பேரும், டாக்டர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் ராஜாவும் டாக்டர் சுமன் கல்யாணும். நான் ஜஸ்ட் அவங்க கவர் பண்ணாத ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கேன்சர்னா என்னன்னு தெரியும். உடம்புல இருக்க நம்மளோட ஓன் செல் திசுக்களை அதிகப்படியான வளர்ச்சி அடைகிறது தான் வந்து கேன்சர். ஸோ அதனால அளவில் என்ன ஆகும், அதிகப்படியாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நம்மளோட ஓன் ஆர்கன் சிஸ்டம்ஸையே தாக்கி செயலிழக்க செஞ்சு அது மூலமாக தான் நம்மளுக்கு கேன்சர் மூலமாக பேஷண்ட்ஸ் வி ஆர் லூசிங் தெம். ஸோ யூஸ்வலி நம்ம உடம்புல ஒரு செல் வளரணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போட்டால் செல் வளரணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணால் செல் வளர்ச்சி நிற்கணும். ஸோ இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் செல்ஸ் வளர்ச்சி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி கேன்சர் மாதிரி ஒரு அதிவேகமான க்ரோத் அதெல்லாம் வந்து பாடியில் இருக்காது. ஸோ இது நேச்சுரலாகவே கடவுளாகவே நம்மளுக்கு இயற்கையில் கொடுத்தது வந்து இம்யூன் சிஸ்டமில் டி செல்ஸ் NK செல்ஸ்ன்னு சொல்லி 2 விதமான புது செல்ஸ் இருக்கு. ஸோ இந்த செல்ஸோட மெயின் வேலையை என்னன்னா நம்ம உடம்புல இந்த ஆஃப் சுவிட்ச் பண்றது தான். ஸோ கேன்சர் வளர்ந்ததுன்னா அந்த இடத்துல அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த செல் வளர்ச்சியை தடுக்கும். இதை மெயினாக பண்ணக்கூடியது வந்து இந்த டி செல்ஸ் அந்த NK செல்ஸ், இந்த 2 செல்ஸ் பண்ணும் அந்த வேலையை. இன்றைய பேச்சும் வந்து ஒரு போரை பற்றி தான். போர்க்காலம் வந்து நோயாளியோட உடம்பு அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் புற்றுநோய் ஒரு எதிரி, இந்த பக்கம் மருத்துவர்கள். அப்போ இந்த போரில் புதுதாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த CAR-T செல் தெரப்பி. ஸோ அதுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த T செல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல இயற்கையாகவே இந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறது. இது பேர் தான் T செல். இது ஏன் டீன்னு பேருன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த அணு வந்து எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகுது. ஆனால் அங்கிருந்து இந்த நெஞ்சு பகுதியில் தைமஸ்னு ஒரு சுரப்பி இருக்குது, இருதயத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதனுடைய சுரப்பி இருக்குது, நமக்கு 2000 வருஷமாக தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஒரு 60 வருஷம் முன்னாடி முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க தடுப்பு சக்திக்கும் இதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்குதுன்னு. எப்படின்னு கேட்டால் இந்த அணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாகி இந்த தைமஸ் நம்ம கூட இருக்க இன்டென்சிவிஸ்ட் இவங்க எல்லாருமே நம்ம இந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கு டியூன் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் இதே BMTல ஒரு பேஷண்ட் பண்ணி அந்த பேஷண்ட் ஒரு BP குறையுது அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதில் வித்தியாசம் இருக்கு. சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். சப்போஸ் த பேஷண்ட் இஸ் நாட் ஏபிள் டு ரைட், you said through writing you are able to, what is the other alternative? ரைட்டிங் அப்படி இல்லைன்னா क्वेश्चंस கேட்டுக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த டைம்ல இருக்கீங்க, எப்ப சாப்பிட்டீங்க, உங்க வைஃப் பேர் என்ன, சோ அந்த மாதிரி வெர்பல் இதுலயும் இது பண்ணலாம். வெர்பல் ஆல்சோ ஷேப்ஸ் வரைய சொல்லலாம். ஷேப்ஸ் வரைய சொல்லலாம். இப்போ நாங்க அந்த பேஷண்ட் ஷேப்ஸ் வரைய சொல்லலாம். டாக்டர் சுமன், யூ செட் 6 சைக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கீமோதெரப்பி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவருக்கு ஹேர் லாஸ் ஆகலையா? ஆயிருந்துச்சுங்க சார். நான் சொல்கிறது வெறும் CAR-T செல் தெரப்பியை பற்றி. ஏற்கனவே இருக்க கீமோதெரப்பியில் ஹேர் லாஸ் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த CAR-T செல் தெரப்பி கொடுக்கும்போது ஹேர் ஃபால் இருக்காது. இப்போ ஒரு 6 சைக்கிள் யூஸ்வலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சைக்கிள் கீமோ கொடுப்போம். அப்போ ஹேர் ஃபால் இருக்கும். அது வந்துட்டு பொதுவாக கொடுக்குற கீமோதெரப்பி. அது இங்கே பண்ணல, ஆக்சுவலாக வெளியே பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதில் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் நார்மல் கீமோதெரப்பியில். இதில் அதனால தான் அவர் எனக்கு இதுக்கு மேலே ஹேர் ஃபால் வேணான்ட்டார். ஹேர் ஃபால் ஆனது திரும்பி வந்துடும், எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் திரும்பி வந்துடும். ஸோ 2 மாதம் 3 மாதம் நீங்கள் மீடியாவில் இருக்கவங்க தான் இதை மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஹேர் ஃபாலுங்கிறது பர்மனன்ட் கிடையாது, ஒரு 3 மாதத்தில் திரும்பி வந்துடும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் அதுவும் கிடையாது. ஹேர் ஃபால் வந்துட்டு இந்த CAR-T செல் தெரப்பியில் கிடையாது. ஓகே, இந்த CAR-T தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரைமரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இந்த CAR-T தெரப்பி கொடுக்கணுமா எப்படி? ஆமாங்க சார். இப்போதைக்கு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது வேலை செய்யாத பட்சத்தில் தான் CAR-T தெரப்பிக்கு இப்போதைக்கு அப்ரூவல் இருக்குது. சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன்
ஆஃப் கார்டி வரும்போது, புது புது இனோவேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் லைனுக்கு மாறிடும். யூஸ்வலாக மெடிசனில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேலை செய்யாதவங்களுக்கு முதல்ல கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு செகண்ட் லைனில் இருக்கு. ஸோ ஆஸ் பர் ப்ரோட்டோகால் ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி, தென் இம்யூனோதெரப்பி, தென் கார்ட். ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்டாக இந்த கார்டி செல் தெரப்பி கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் அதுதான் கரெக்ட் டைம். Is it the invention of your MGM or already invented somewhere else and are you are using this? இந்த கார்டி செல் தெரப்பிங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் என்ன புதுசாக பண்ணோங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் காமிச்சேன். அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் இது வரைக்கும் வந்ததில்லை இந்தியாவில். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொன்று இது நான் யூஸ் பண்ண இது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவிலேயே செஞ்ச ப்ராடக்ட். ஸோ இதில் இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ணல. அந்த வைரஸ் உட்பட, இந்த வெக்டார் உட்பட எல்லாமே இந்தியாவிலேயே செஞ்சது. ஸோ மேட் இன் இந்தியா மாதிரி இது. ஸோ அது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வேறு புதுசாக என்ன பண்ணோன்னா அந்த சைடு எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு நான் சொன்ன அந்த சார்ட்லாம் போட்டு, ஸோ சைடு எஃபெக்ட் எதுக்காக முன்னாடியே கண்டுபிடிக்கணும், அதில் ஏன் இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னா, நீங்கள் சைடு எஃபெக்ட் முன்னாடி கண்டுபிடிக்கும் போது செலவே கம்மியாகும். இல்லை போக போக என்ன ஆகிடுன்னா ஐசியூ சார்ஜஸ் ஜாஸ்தியாகும். ஸோ பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கம்மி செலவில் பண்ண காட்டி இது. What I understand is the re-engineering is depend on the hospital specialists, sir. இல்லைங்க சார், ரீஇன்ஜினியரிங்க்கு எல்லாருமே சென்ட்ரல் லேபில் தான் போகும். You said your proprietary something you are taking. You have done something on that. ரீஇன்ஜினியரிங் நாங்கள் போய் மானிட்டர் பண்ணுவோம். Only for monitoring. ஸோ இந்த ரீஇன்ஜினியரிங் வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னா குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இதுக்குன்னு ட்ரெயின் ஆனவங்க பண்ணுவாங்க. நாங்கள் மானிட்டர் them. This CAR-T cell has come almost 10 years back, sir. ஆமாம். Now, why engine took long time? Because not awareness இல்லையா, அதனால maybe waiting for more advanced technologies and other what is mean. Almost 10 years back. 10 years பேக் இருக்கு. பட் வைட்லி ப்ரெவலண்ட் யூஸ் இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் தான் கார்டி இண்டிஜினஸ் அப்ரூவல் ஆகி டிசிஜி அப்ரூவலே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க 10-15 இயர்ஸ் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன்னா அவங்களோட கண்ட்ரியோட ஹெல்த் கேர் சிஸ்டம் டிஃப்ரெண்ட். நம்ம இந்தியாவில் நம்ம டிசிஜி அப்ரூவல் வாங்கினதே இப்போ ரீசெண்டாக 1.5 இயர்ஸாக தான் அப்ரூவலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி, வயபிலிட்டி, ஒரு 100 பேஷண்ட்டுக்கு கொடுத்து 10 பேஷண்ட் கொடுத்து அந்த அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ்வலாக வைட் ஸ்ப்ரெட் அப்ரூவல் கொடுப்பாங்க டிசிஜி. ஸோ அதனால தான் ஸோ நம்ம கண்ட்ரிலேயே அப்ரூவல் லேட்டாக தான் கிடைச்சது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுங்களா? பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இதுவுமே வந்து நம்மளோட ஓன் பிளட் தான் எடுக்கிறோம் இல்லைங்களா? நம்மளோட ஓன் பிளட் எடுத்து தான் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம். இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்குற பைல்டு கீமோதெரப்பி முன்னாடி கொடுப்போம், கார்டிக் செல் தெரப்பிக்கு முன்னாடி கொடுப்போம். அதனால பிளட் கவுண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம். அப்போ எங்களுக்குன்னு ஒரு டார்கெட் லெவல்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் இவ்வளோ கீழே குறைஞ்சதோ, பிளேட்டட் இவ்வளோ லெவல் கீழே குறைஞ்சதுன்னா அப்போ மட்டும் தான் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம். மற்றபடி யூஸ்வலாக டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படாது. இந்த ப்ராடக்ட் ஆனால் வரதே நான் சொன்ன மாதிரி ஒரு ஐஸ் பேக்கில் வரும். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது, நீங்கள் அதை ஐஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு பார் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் வரும். நாங்கள் அதை பிளட் பேங்க்கில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாத்துன்னு சொல்லுவோம், அதில் மெல்ட் பண்ணி பிளட் மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு இன்ஃபியூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டேஜ் 4க்கு போன கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தான் பண்ணுவீங்களா கார்டி தெரப்பி? ஸ்டேஜ் 4 சார், ஸ்டேஜோட என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்டேஜ் 1-2 பேஷண்ட்டுக்குமே இருந்தாலும் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, ஃபர்ஸ்ட் லைன் கீமோதெரப்பியில் ரெஸ்பாண்ட் ஆகலை எந்த பேஷண்ட்டுக்கும் அப்படின்னா அப்போ இந்த கார்டி செல் தெரப்பி கொடுக்கலாம். இந்த 6 சைக்கிளும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான். ஆமாம், ஒரு ரிஃப்ராக்டரின்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்டரினா 6 சைக்கிள் மினிமம். ஒரு கேன்சர் லிம்போமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சைக்கிள் கீமோதெரப்பி கட்டாயமாக கொடுக்கணும். 6 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்தும் இந்த கேன்சர் வளருது, திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அப்போ ரிஃப்ராக்டரின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கண்ட்ரியில் அப்ரூவல் அதுக்கு தான் இருக்குது. ஏர்லி லைன்ஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது, கொடுத்தா தப்பு, எத்திக்கலி ராங். சார், யூ செட் சம்திங் அபவுட் வேக்சினேஷன். அந்த வேக்சினேஷனுக்கு என்ன காஸ்ட்டு, வந்து என்ன அதோட நேம் என்ன? ஸோ ரீசென்ட்லி எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர்ஸ் லான்ச்டு செர்விக்கல் கேன்சருக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் பண்ணுங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? பெருமையாக சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கிற முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி இந்த பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி 4 மாவட்டங்களில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, இன்னொன்று மறந்துட்டேன். 4 மாவட்டத்தில் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 3,38,000 குழந்தைங்களுக்கு போட்டாச்சு. ஸோ இந்த வேக்சின் எதை ப்ரிவென்ட் பண்ணனா எல்லா கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணாது.
ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம், சர்வைக்ஸ் கேன்சர். அதுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக ப்ரிவென்ட். எவ்வளோ ப்ரிவென்ட்னா கிட்டத்தட்ட 98%, 98 to 100% வந்துட்டு இந்த தடுப்பூசி போடுறவாசி அந்த கேன்சர் பின்னாடி வர்றது தடுக்கப்படுது. ஏன் இந்த 4 மாவட்டத்தில் கொடுத்தாங்கன்னா இந்த 4 மாவட்டத்தில் தான் வந்துட்டு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக போடுறாங்க சார், தெர் இஸ் நோ காஸ்ட். ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா 3 டைப் இருக்குது. மேக்ஸிமம் 5000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, இன்னொன்று 2000 ரூபாய், இன்னொரு 400 ரூபாய்க்கும் நம்ம இந்தியாவிலேருந்து தயாரிக்கிற பாரத் சீரம் இன்ஸ்டியூட்டோட வந்து 400 ரூபாய்க்கு ஒன்று. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த கார் டி செல் தெரப்பி அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த டி அப்படிங்கிறது ஒரு வகையான வெள்ளை அணு, WBCன்னு சொல்கிறோம், நம்ம ரத்தத்தில் இருக்க வெள்ளை அணுவில் ஒரு டைப் அது. ஸோ இப்போ பேஷண்ட் உடம்புலேருந்து தான் நம்ம அவங்களோட வெள்ளை அணுக்களை எடுக்க போகிறோம். எடுத்து அதை லேபில் கொடுத்து பெருக்கி திருப்பி அதை ஜெனட்டிக்காக ரீமாடிஃபை பண்ணி பேஷண்ட் உடம்புல செலுத்த போகிறோம். அந்த WBCங்கிறது நார்மல் கவுண்ட் நம்ம உடம்புல சாதாரணமாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு 4000 to 11,000 இருக்கும். ஆனால் இந்த லேபில் கொடுக்கறக்கூடிய ப்ராடக்டோட WBC கவுண்ட் பார்த்தீங்கன்னா 50 to 100 மில்லியன் வரைக்கும் நம்ம பெருக்கி கொடுக்கணும். ஸோ இத்தனை WBC நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட் உடம்புல நம்ம உற்பத்தி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 5 daysக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. அந்த பெருக்கின WBC பிளட்டை நம்ம இந்த மிஷினில் ஃபீட் பண்ணி அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஏஃபெரிசிஸ் அப்படிங்கிற மிஷின் சார் ஒரு ஸ்லைடில் காமிச்சாங்க இல்லையா, ஒரு மிஷின் காமிச்சாங்கல்ல, ஸோ அது டயாலிசிஸ் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினை வச்சு இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 2 to 6 hours. ஸோ பட் ஆனால் அந்த டைமில் பேஷண்ட் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, எப்போ போல் சாப்பிடலாம், ரெஸ்ட் ரூம் போகிறதுனாலும் ப்ரொசீஜர்ஸ் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். ஸோ இட் இஸ் அ பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர். நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நிறையா பேர்த்துக்கு இல்லை. பட் MGM இஸ் ஆஃபரிங் திஸ் ஹோலிஸ்டிக் ஒரு கேர், பேஷண்ட் கேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல பேஷண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர்னால நமக்கு ஒரு 2 to 6 ஹவர்ஸ்ல அவ்வளோ மில்லியன் WBCயை எடுத்து லேபுக்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. MGM is the only facility which has this facility in Chennai? No sir, but it is one of the facilities where from A to Z all the treatment for the particular patient can be given. மற்ற சென்டர்ஸ்லையும் இருக்குது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டி செல் என் செல் சொல்லியிருக்கீங்க, இப்போ டி செல் தெரப்பின்னு வந்துருக்கு, என் செல் தெரப்பி எல்லாம் வருமா? NK செல் தெரப்பி வந்து இப்போ வரைக்கும் நான் சொன்ன மாதிரி DCJ அப்ரூவல் கிடையாது, ட்ரையல்ஸ் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு 10-15 பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரையல் நடந்துட்டு இருக்கும். சைனாலாம் ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்க ட்ரையல். இந்தியாவில் NK செல் ட்ரையல்ஸ் ரொம்ப கம்மி, பெரும்பாலும் நிறைய இடத்துல கிடையாது. NK செல் ட்ரையல்ஸ் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம், இருக்கிறதுலே ஒரு அக்ரெசிவான கொடூரமான பிளட் கேன்சர் அது. ஸோ அது வந்து அந்த கேன்சர் வந்து கீமோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் ஆகாத போது பண்ணுறதுக்கு இந்த NK செல் தெரப்பி வந்துட்டு இருக்கு. ஸோ கிளினிக்கல் ட்ரையலில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் DCJ அப்ரூவல் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அதுவும் DCJ அப்ரூவல் வந்த உடனே அது எல்லாமே பண்ணலாம், இதே மெத்தடில் பண்ணலாம். 30% பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியில் குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கீமோதெரப்பி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ எந்த நாளில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. இந்த சிகிச்சை என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீமோ ரொம்ப கம்மியாக கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே லேபுக்கு தனியாக பிரிச்செடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸை இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஆக்கி அதையே திரும்ப பேஷண்ட்டுக்கு செலுத்துறது தான் கைமரிக் ஆன்டிஜன் டி செல் ரிசெப்டர் தெரப்பி. ஸோ இதோட அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளவுக்கு அதிகப்படியான கீமோதெரப்பி தேவைப்படாது, அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில கார் டி செல் தெரப்பிக்குரிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பேஷண்ட் ஈஸியாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மெயினான ஒரு டீம் எஃபெக்ட். இது வந்து டாக்டர் ஹெமட்டாலஜிஸ்ட்டோ ஹெமட்டோ-ஆன்காலஜிஸ்ட்டோ மட்டும் இதுக்கு தேவை கிடையாது. இது வெல் ட்ரெயின்ட் பிளட் பேங்க் இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், GMP லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அண்ட் நல்ல இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல யூனிட் இருக்கணும், இம்யூனோ ICU வித் குட் ட்ரெயின் BMT ஸ்டாஃப் அண்ட் நர்சஸ் இருக்கணும்.
இவங்கெல்லாம் இருந்தோம்னா அப்படின்னா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். அதான் சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 48 பேர் கிட்ட அவ்வளோ பேர் தேவைப்படும் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பேஷண்ட்டுக்கு. ரெண்டு பேஷண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெக்குலியாரிட்டி, 2 பேருமே வயதானவங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 60 இயர்ஸ். மோர் தென் 60 இயர்ஸ் யூஸ்வலி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஸோ கார்டி செல் தெரப்பியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் கோமாபிலிட்டிஸ் நிறைய கூட சேர்ந்த ஒரு சில நோய்கள் இருந்தது, பிபி, சுகர், அது மாதிரி நிறைய கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேஷண்ட்டுமே கீமோதெரப்பி ஃபெயில் ஆன பேஷண்ட்டு தான். ஆனால் கீமோதெரப்பி ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கு இந்த செல் செப்பரேஷன் மூலமாக செல் எடுத்து கார்டி செல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை திரும்ப கொடுக்கலாம். 2 பேஷண்ட்டுமே கார்டி செல் முடிஞ்சு ஃபாலோஅப் ஸ்கேன்ஸில் டிசீஸ் கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு பற்றி சார், ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸு இல்லை ஒரு லைன் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வர பொதுவாக பொதுவாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. ஸோ இதுக்கு ஏன் கவர் பண்ணிச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பேஷண்ட் நான் எழுதின மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்மளுடைய அப்ரோச்சில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கிட்டு தான் இது மூலிமா நான் மீடியாவுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்சூரன்ஸ் தயவுசெஞ்சு பண்ணிடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 lakhs to 15 lakhs வந்துட்டு மினிமம் கவர் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது இன்றைக்கும் இந்த 2026 ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகுமானா கண்டிப்பாக ஆகுது. அது டாக்டர் எப்படி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். இந்த உங்கள் பேக்கேஜ் இல்லைன்னா கூட நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணும்போது, ஸோ அதனால தான் எம்ஜிஎம்மில் நாங்கள் பண்ணோம். அதனால் பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்தது. ஏன்னா இப்போ எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பொதுவாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேலரிடு எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுமானா எம்ஜிஎம்மில் கண்டிப்பாக கவர் ஆகுது. அதாவது புற்றுநோய்க்கு எதிராக இருக்கிற போராட்டம் வந்து ஒரு தொடரும் போராட்டம். நான் வந்து 45 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன். அப்படி பார்க்கும்போது நாம் ஒரு படி எடுத்து வைக்கும்போது நோயும் ஒரு படி எடுத்து வைக்குது, மருந்து எதிர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு வருகிறது. அதனால தான் இந்த சில பேர் நோயாளிகள்கிட்ட இந்த நம்ம கொடுக்குற இந்த கீமோதெரப்பி சரியாக வேலை செய்யாது, அது போன்ற ஒரு பின்னோக்கி ஒரு பயணம் வருது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு புதிய சிகிச்சை அது வந்து அதாவது ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாமல் வயது கூடியவர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கார்டி செல் வந்து முக்கியமாக மஜ்ஜை சார்ந்த புற்றுநோய்களுக்கு இன்றைய தேதியில் அது ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். அது இப்படி ஒரு இருக்குது அப்படின்றது ஒரு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வேண்டும். ஏன்னா வந்து புற்றுநோயில் வந்து பல பேர் வந்து இதுக்கு மேலே எதுவும் கிடையாது, இதுக்கு மேலே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இது போன்ற புதிய சிகிச்சைகள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதில் தான் உங்களுடைய பங்கு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஊடக நண்பர்கள் வந்து நினச்சிங்கன்னா ஒரே நாளில் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வரும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாருக்கோ வந்து கைவிட்டவர்கள் கூட தகுந்த இடத்தை அணுகினால் அவர்களுக்கு அதுக்கு உகந்தவர்களாக இருந்தால் அந்த சிகிச்சை கொடுத்து நம்ம நல்லவர்கள் ஆக்கலாம். அந்த மாதிரி வகையில் இது ஒரு மிகச்சிறந்த சிகிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். 48 பேருக்கும் எவ்வளோ நாள் ட்ரைனிங் சார்? இந்த ட்ரைனிங்க்குன்னு எங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கல, ஃப்ராங்காக சொல்லணும்னா 1 வாரம் ட்ரைனிங் ப்ளஸ் இது ஆன்கோயிங் ட்ரைனிங். ஒரு பேஷண்ட்டு வந்து அட்மிஷன் ஆனதுக்கப்புறமும் டெய்லி நாங்கள் கற்றுக்குறோம், நாங்களும் கற்றுக்குறோம் தான். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புது ட்ரீட்மெண்ட், இதில் பெரிய அனுபவம் வாய்ந்தவங்கன்னு பெருசாக இல்லை. அவர் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஆரம்பித்தே 10 வருஷம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ இது வந்து நாங்களும் டெய்லி கற்றுக்குறோம். இந்த மாதிரி இந்த ஹேண்ட் ரைட்டிங் ட்ரைனிங், டெய்லி வைட்டல் செக் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங். இப்போ அடுத்த பேஷண்ட் வரும்போது நாங்கள் ஆல்ரெடி வேறு எக்யூப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போதும் இன்னும் நிறைய பேர் ரிசீவ் பண்ணும்போதும் நம்ம எம்ஜிஎம்குள்ளேயே எல்லோரும் இருக்காங்க. இப்போது அந்த டீம் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் பல பேஷண்ட்ஸ் சார் கேட்ட மாதிரி இப்போ இந்த செகண்ட் ஒப்பீனியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் சார் சொன்னது. ஸோ முன்னாடி நமக்குன்னு இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் அவர் ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க சொன்னது தான், அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் நானே என் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி புது ட்ரீட்மெண்ட்ஸ் வரும்போது எல்லாத்துக்கும் போய் சேர முடியறதில்ல. ஸோ அதனால் செகண்ட் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மீடியா துறையிலையும் அதை வந்துட்டு ப்ரமோட். இது கார்டி செல் தெரப்பிக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவு? ஸோ செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் இந்த கார்டி செல் தெரப்பி யூஎஸில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ஆகுது. ஸோ 4.2 crores தான் வந்துட்டு இந்தியன் காஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது. யூரோப்பில் வரும்போது 3.5 கோடி ஆகுது, 3.6 crores ஆகுது. இந்தியாவில் எவ்வளோ ஆகுதுன்னா 50 lakhs ஆகுது ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் எடுக்கும்போது.
நம்ம பேஷண்ட் இவ்வளோ இன்சூரன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போக ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அரௌண்ட் அவருடைய கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணாரோ ஒரு 7 lakhs செலவு பண்ணார். நீங்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 30 லட்சம் இன்றைக்கி செலவாகுது இன்னைய காலகட்டத்தில். இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ண அதோடைய செலவு கம்மியாகிடும். இப்போ அடுத்த வருஷம் இதே டைமில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிங்கன்னா அப்போ நான் எவ்வளோ சொல்லுவேன்னா ஒரு 10 lakhs 15 lakhsக்கு வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் யூஸ் அதிகமாகும் போது ப்ராடக்டோடைய விலை கம்மியாகும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது டாக்ஸியில் போனால் பெரிய விஷயம். இப்போ ஆட்டோவோட அது கம்மியாயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதோடைய விலை கம்மியாகிடும். ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் அதனால தான் இந்தியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கம்மி பண்ணுது. ஸோ போகுது இன்னும் கம்மியாகிட்டு தான். ஆக்சுவலாக அது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஹாஸ்பிட்டலைசேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs முடிச்சிடலாம். இன்றைய தேதியில் 5 to 6 lakhsங்கிறது ஒரு நார்மல் சர்ஜரிக்கு அவ்வளோ அளவுக்கு சைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் தெரப்பிக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மி. மெயினாக அந்த காஸ்ட் ஃபேக்டர் அதை இன்வால்வ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் காஸ்ட். ஏன்னா அது போய் இங்கே நீங்கள் அதில் வந்து ஒரு நாள் 2 நாள் வேலை கிடையாது. அது இங்கேருந்து எடுத்து கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பணும். அங்கே லேபில் போய் அது 14 நாள் அதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சம்வேர் தோராயமாக நம்ம இந்தியன் செட்டிங்கில் 30 to 35 லட்சம் பிடிக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டி அது கொடுத்தீங்கன்னா தான் அவுட்புட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட். பட் ஆனால் இதை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 5 to 6 lakhs முடிச்சிடலாம். ஸோ அது வந்து இன்னைய தேதியில் எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய காஸ்ட்டாக தோணலை. பெரிய நார்மல் ஹெர்னியா சர்ஜரி, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹை எண்ட் தெரப்பியை பண்ணும்போது ஐசியூவில் இருக்கும்போது 5 to 6 lakhs இஸ் அ ரீசனபிள் அவுட்கம். இன்னொன்று என்ன ஆச்சுன்னா கீமோதெரப்பிங்க வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இப்போ கீமோதெரப்பி போட்டால் 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க, 3 வாரம் கழிச்சு திரும்பி போடுவாங்க. அது மாதிரி 6 to 12 சைக்கிள் வருஷக்கணக்கில் போய்ட்டு இது ஒரே ப்ரொசீஜர் லைஃப்பில் 1 time தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லிம்ஃபோமா ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீமோதெரப்பியோட கம்மியாக தான் வரும். கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம்.